ஜீசஸ். ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே, எங்களுக்கு முன்னாடி உங்களை தான்ப்பா நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம்ப்பா. என் முன்னே நிறுத்தியுள்ளே. எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா, ஒரு மனமா ஒரு அல்லேலூயா, இன்னும் உற்சாகமா ஒரு அல்லேலூயா. எனக்கு எல்லாம் ஒரே மாதிரியே சொல்றீங்க. நல்லா பயங்கரமான ஆளுகளா இருக்கிறீங்களாங்க. ஒவ்வொன்றுக்கும் மாற வேண்டாமா? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறைஞ்சிருச்சு. ஒரு மனம்னா குறைஞ்சிருமா? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் என்னை நிறுத்தினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. கண்களை மூடி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. கண்களை மூடி வல்ல தெளிவின் ஆவியானவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, ஐயா. சூப்பர் சொல்லுங்க. அன்பின் ஆவி, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா, நன்றி. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவரே எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோட கூட வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிவீர்கள், அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல ஆள் இல்லை. ஆமென். கர்த்தர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார்.
இந்த சபைக்காக தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொன்னார், நேற்று தினத்தில் சொன்னார், நான் எருசலேமை கட்டுவேன், இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார். ஆமென். இந்த சபையை கர்த்தர் கட்ட போகிறார். சபையை கட்ட போகிறாருன்னா பில்டிங் இல்லை, இந்த சபையை ஆவிக்குரியதில் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். கர்த்தர் இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்க போகிறார். இந்த சபையில் ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையாவது வந்து உட்காந்துருந்துட்டு யாரெல்லாம் வராமல் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் வரப்போகிற 2025 சபைக்குள்ளே வந்து ஐக்கியப்பட போகிறாங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் உங்கள் சபைக்கு வந்துட்டு வராமல் இருக்கிறவங்கலாம் வந்தாங்கன்னா இடம் பத்துமா? சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணணும்? சபையை கட்டணும் தானே? என்னங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? இல்லைன்னா 2 ஆராதனை ஆக்கணும் தானே? அப்போ அது நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எருசலேமை கட்டுவேன், இஸ்ரவேலரெல்லாம் கூட்டி சேர்ப்பேன். ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி போய் நான் என்ன வார்த்தையை சொல்கிறது? அதையே போய் நான் சொன்னேன்னா இந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்ன வார்த்தைனதே சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே. ஏசப்பா வார்த்தையை தாங்கன்னா சொன்னார், நானும் அதை சொல்லலை, அடுத்ததை சொல்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் நடுவே இருக்கிறவர் என்றும். அல்லேலூயா. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் எருசலேமை கட்டி இஸ்ரவேலை கூட்டி சேர்த்து அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்க நடுவே இருந்தா நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமேன். இடையில ஆமேன்லாம் சொல்லணும், அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். அப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், இப்போ நான் சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் சாப்பிடாமே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி கோபமாக தானே இருக்கும். அடுத்தது வைக்க முடியுமா? அப்போ வச்சா சாப்பிடணும்ல. யாருக்கு நிறையா சாப்பாடு பரிமாறுவோம்? நல்லா சாப்பிட்றவங்கள பார்க்கும்போது ஓ ஆசையாக இருக்குது, நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் பாருங்க இப்படியே உட்காந்தா என்னங்க, நான் ஆனியன் வைக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்க, ஸ்வீட் வைக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்க, நான் அடுத்தது பொரியல் வைக்கிறேன் இப்படி பார்க்குறீங்க, அடுத்தது கூட்டு வைக்கிறேன் இப்படி பார்க்குறீங்க, பிரியாணி வைக்கிறேன் அப்படி இப்படி எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஒரு வேளை பீஸ் வைக்கணுமான்னு பீஸ் எடுத்து வச்சாலும் முடியே பார்த்துட்டு இருந்தா. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாயை விரிவாய் தர நான் நன்மையினால நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் சபைக்கு சொல்கிற வார்த்தை என்னன்னா, உங்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் நடுவே நான் இருக்கிறேன். நான் இருக்கிறதுனால என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் உன்னோட தான் இருக்கிறேன். மோசே அழுகிறாரு, புலம்புறாரு. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே ஆண்டவரே ஏன் இப்படி போராட்டம் போராட்டம். நிறைய நேரத்தில் நமக்கும் ஒரு டவுட் வருது, கர்த்தர் நம்மோட இருக்கிறாரா இல்லையான்னு. யாரோ அப்படி சொல்கிறீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல பாஸ்டர். நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர். ஒரு சமாதானமே இல்லை. ஒரு 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 முன்னாடி இருந்துச்சு, ஒரு ஞானசானம் எடுத்தப்போ ஒரு கலிகூறுதல் இருந்துச்சு, அது மாதிரி இல்லை பாஸ்டர் அப்படின்னு ஒரு போராட்டம். சில நேரத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறாதனால, நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறாதனால நமக்குள்ளேயும் ஒரு சந்தேகம், என்ன நடக்குதா இல்லையா, ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை நான் உன் நடுவே இருக்கிறேங்கிறாரு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களை மாதிரியே ஒரு மனுஷன் கேள்வி கேட்குறான், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சம்பவிக்கணும்? சொல்லுங்க. கர்த்தர் எங்களோட இருந்தா இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நேரிடணும்? கரெக்டா கர்த்தர் உங்களே படிக்க சொல்றாருல்ல சிஸ்டர், படிங்க. கர்த்தர் எங்களோடு இருந்தா இதெல்லாம் ஏன் நேரிடணும்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள், எங்கள் பாஸ்டர், எங்கள் பாஸ்டரம்மா, எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு
மீதியானீர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்? கர்த்தர் எங்களோட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் எங்களோட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? நடக்காதே. ஏன்? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் நடுவே தான் இருக்கிறேங்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதான். இப்போ கிதியோனை போல நம்மளும் கேள்வி கேட்குறோம், எங்களுக்கு ஏன் இது நடக்கணும்? ஏன் இப்படி நடக்கணும்? அப்படி ஏன் நேரிடணும்? எங்களுக்கு நீங்கள் சொன்ன அற்புதம்லாம் எங்க? ஒரு அற்புதமும் நடக்க மாட்டேங்குதே, ஒரு அதிசயமும் நடக்க மாட்டேதே, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதே. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி கேள்வி கேட்குறோம் தானே. பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, ஒருவேளை நீங்கள் அப்படி கேட்டிங்களா? ஒரு அற்புதமும் நடக்கலை, இப்போலாம் ஒரு அற்புதமும் நடக்க மாட்டேதுங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேதுன்னு கேட்டிங்களா? கேளுங்க பக்கத்தில், கேட்டிங்களா? கேட்டிங்களா? சொன்னாங்களா? அவங்களுக்கு இப்போ பதில் சொல்லுங்கள். அற்புதமே நடக்கலைன்னு நீங்கள் சொல்லி வேதனைப்பட்டீங்களா? ஏசப்பா உங்கள்கிட்ட சொல்கிறார், பக்கத்தில் சொல்லுங்கள். அற்புதமே நடக்கலைன்னு வேதனைப்பட்டீங்களா? ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாரு, அற்புதம் நடக்கலைன்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்க சொல்கிறாரு. ஒரே போராட்டம் பாஸ்டர், ஒரே வேதனை பாஸ்டர், ஒரே கண்ணீர் பாஸ்டர், அவமானம் பாஸ்டர், ரொம்ப வேதனை, இருக்கிறதோட செத்துடலான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு போராட்டம் பாஸ்டர், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களா? பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்யலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ நெருக்கத்தில், இவ்வளோ உபத்திரவத்தில் நான் உன் கூட இல்லைன்னா நீ என்னைக்கோ செத்து போயிருப்ப. அல்லேலூயா. நான் உன்னோடு இல்லைன்னா என்னைக்கோ நீ மரித்து போயிருப்ப. அப்ப நீ மரித்து போகாம உயிரோடு இருக்கிறதானே, அதுதான் உனக்கு நான் செய்த பெரிய அற்புதம்னு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, நீங்க ஜீவனோட இருக்கிறீங்க. கொரோனாவில் என்னைக்கோ காலியாக இருந்திருக்கணும்ல. கொரோனாவில் காலியாகல, காப்பாத்தினார்ல. காப்பாத்தினாரா இல்லையா? உங்களை காப்பாத்தினாரா? உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை காப்பாத்தினாரா? உங்க அப்பாவை காப்பாத்தினாரா? உங்க அம்மாவை காப்பாத்தினாரா? உங்க ஆவிக்குரிய தாய் தகப்பனை காப்பாத்தினாரா? ஆமே. கர்த்தர் ஜீவனோட காத்தார்ல. ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை உயிரோட காத்தனா உனக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பேனா? உன் ஜீவனை காத்தனா, உனக்காக ஜீவனை கொடுத்தனா உனக்கு அதிசயம் செய்யாமல் இருப்பேனா? ஏன் சந்தேகப்படுற? ஏன் நீ கேள்வி கேட்குற? கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு இந்த சபையை பார்த்து, உன் நடுவே நான் இருக்கிறேன் பாஸ்டர். ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் பாஸ்டர், இவ்வளோ பிரச்சனை பாஸ்டர். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை, 3 பிரச்சனை இல்லை பாஸ்டர். என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை? யோவேல் 1ஆம் அதிகாரம், யோவேல் 1ஆம் அதிகாரம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவேல் 1ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்ற 4வது வசனத்தில், உங்க பிரச்சனை பச்சை பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை போட்டு தின்னது. நாங்கள் என்ன பண்ணுவோம் பாஸ்டர்? ஒன்றுன்னா பரவாயில்ல, 2ன்னா பரவாயில்ல, 1 முடிஞ்சு அதில் நாங்கள் நிம்மதி மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வருது. அடுத்த பிரச்சனை வந்து அதிலிருந்து நாங்கள் எழும்புறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வருது. பச்சை புழு விட்டதை வெட்டு கிளி வந்து தின்னுச்ச, வெட்டு கிளி விட்டதை பச்சை கிளி வந்து தின்னுச்ச, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்னுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாஷ் அவுட் பாஸ்டர், ஒன்றுமே இல்லை பாஸ்டர். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் நடுவே நான் இருக்கிறேன். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்துக்கான வழி திறந்துடும். ஏன் இந்த பிரச்சனைன்னா, யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு 9வது வசனத்தில், போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயிற்று. கர்த்தருடைய ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். ஆலயத்தில் பலி இல்லை, ஆலயத்தில் போஜன பலி இல்லை, ஆலயத்தில் பான பலி இல்லை. ஆலயத்தில் இப்போ என்ன இருக்குது? பலி இல்லை, பண்டிகை இருக்குது, ஆரவாரம் இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது, பலி இல்லை. நான் கேட்குறேன், உபவாச ஜபம் மாதம் மாதம் 3 நாள் உபவாச ஜபமா? நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வரும்போது மாதம் மாதம் 3 நாள் உபவாச ஜபம் போல் அந்த உபவாச ஜபத்தில் தான் நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால்
இன்னைக்கு அறிவிப்பில் சொல்லும் போது தான் தெரியுது, வருஷத்தில் நடக்கிற 3 நாள் உபவாச ஜெபம். அப்போ இந்த உபவாச ஜெபத்துக்கு வரணும்னா, நான் நேத்தி கூட சொல்லும் பொழுது தெரியாமல் தற்செயலாக சொன்னேன். ஏன்னா டிசம்பரில் அடுத்தது ஜனவரியில் இருக்கணும், நம்ம அடுத்த உபவாச ஜெபத்துக்கு வந்தால் புது வருஷத்துலலாம் வருவோன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? அப்போ கூட எனக்கு தெரியாது. நான் கேட்குறேன், வருஷத்தில் ஒரு முறை நடக்கிற 3 நாள் உபவாச ஜெபத்துக்கு நாம் வரமாட்டோம் அப்படின்னா எப்படி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதிசயத்தை காண முடியுங்கிறீங்க? எங்கள் சபையில் வருஷத்துக்கு ஒரு முறை 21 நாள் உபவாச ஜெபம் இருக்கும். அந்த 21 நாள் உபவாச ஜெபத்துக்கும் எல்லாரும் கட்டாயம் வரணும்னு சொல்லுவேன். ஆனால் வழக்கம் போல் வர்ற அந்த கூட்டம் மட்டும்தான் வருவாங்க. புரியுதுங்களா? ஆனால் நான் பார்ப்பேன், அவங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. முடித்த உடனே அவங்க போராட்டத்தில் வரும்போது சொல்லுவேன், உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் வரலாம்ல, வருஷத்தில் ஒரு முறை தானே உபவாசம் ஜெபம் நடக்குது, நீங்கள் வரலாம்லன்னா, போகிற போக்கில் போகும்போது ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு, ஆமாம் இவர் வருஷத்தில் ஒரு முறைன்னு தான் சொல்லுவார், ஆனால் எத்தனை முறை நடத்துவாருன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு முறை யாத்திராகமம் படிக்கும் பொழுது, வருஷத்துக்கு 3 முறை உன் ஆண் மக்களை கூட்டுவாயாக அப்படின்னு இருக்குதா. வருஷத்தில் 3 முறை 21 நாள் கூட்டுவான். ஒன்று உபவாச ஜெபம் 21 நாள், அடுத்தது எழுப்புதல் ஜெபம் 21 நாள், அடுத்தது ஸ்தோத்திர பண்டிகை 21 நாள். சரிங்களா? 3 21 நாள் ஒன்றா இருக்காது. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்கள் சபை ஒரு விஷனில் போயிட்டுருக்கு, விஷன் 120ன்னு. அதனால 120 நாளுக்கு ஒரு முறை 21 நாள் ஜெபம் வைப்போம். புரியுதுங்களா? 121 நாளுக்கு ஒரு முறை. 121 நாள்னு நினைக்காதீங்க. 121 நாள் எத்தனை மாதம்? 3 மாதம், 4 மாதம். 4 மாதத்துக்கு ஒரு முறை 21 நாள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக அதிகாலையில் 21 நாள் கூடுறது வேற. புரியுதுங்களா? அதிகாலையில் ஈவினிங், நான் சொல்கிறதெல்லாம் ஈவினிங் இருக்கும் ப்ரேயர். 21 நாள் சபையில் ப்ரேயர் இருக்கும். இது ஸ்பெஷல். அது இல்லாமல் அடிக்கடி இடையில நடத்துறது 14 நாள் அதிகாலை ஸ்பெஷல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், 14 நாள் அதிகாலையில் மகிமையே வாஞ்சையே. ஆக மொத்தம் எங்கள் சபையில் ஜபங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தரை தேடுறது நமக்கு ஆகாததுன்னு கண்டா வேற யாரை தேட போகிறோம்? ஜீவனை கொடுத்துருக்கிறார்ல. 2020 மாதிரி மறுபடியும் ஒன்று வந்துச்சுன்னா சபைக்கு வர முடியுமா? சபையெல்லாம் அடைக்கப்பட்டு இருந்துச்சுல்ல, சபையெல்லாம் பூட்டப்பட்டு இருந்துச்சுல்ல. ஆனால் அப்போவும் அந்த ஒரு கூட்டம் தான் வரும். வர கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சபை ஒரு வருஷத்தில் ஒரு முறை 3 நாள் உபவாச ஜெபம் வைக்கிறாங்கன்னா அதுலேயும் உங்கள் பாஸ்டர் ரொம்ப உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். வெள்ளி சனி ஞாயிறு வைக்கிறாரு. வெள்ளிக்கிழமை ஆஃபீஸுக்கு போயிடுவீங்க, வேறு வழி இல்லை. சனிக்கிழமையாவது ஒரு நாள், அது செகண்ட் சாட்டர்டேவா? எவ்வளோ ஞானமாக யோசித்து உங்களுக்காக வைக்கிறாரு பாருங்க. செகண்ட் சாட்டர்டேனா மோஸ்ட்லி லீவு தானே. ஃபஸ்ட்டு சாட்டர்டேவா? ஃபஸ்ட்டு சாட்டர்டே பாருங்கள், ஒரு லீவு போட்டுட்டு ஒரு கர்த்தர் சமூகத்தில் வசனம் சொல்லுது, போஜன பலி பான பலி அற்று போயிருச்சான். அதனால தான் ஆசாரியர்கள் துக்கிக்கிறாங்களாம். ஆசாரியர்களுக்கு துக்கம் வந்ததுனால தான் தேசத்தில் பச்சை புழு பட்சிக்குதான், அது போனால் பச்சைக்கிளி பட்சிக்குதான், அது போனால் வெட்டுக்கிளி பட்சிக்குதான், அது போனால் முசுக்கடை பூச்சி பறிச்சுக்குதான். ஆனால் நம்ம தேவன் யார் தெரியுங்களா? இரக்கமுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளை தேவனை போல இறங்குறவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அழைத்தவருன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவருன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவனுன்னை மறவா. வானமும் பூமியும்
நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை தேவன் எவ்வளோ இரக்கமுள்ள தேவன் தெரியுங்களா? வாக்குத்தத்தம் செய்தவர் மறக்கவே மாட்டார் தெரியுங்களா? அப்ப கூட ஆசாரியர்களை எழுப்பி கர்த்தர் சொல்றாரு 17வது வசனத்துல, 17வது 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்களே, மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது புலம்புங்க. எப்போ? 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அவர் இரக்கமோ மன உருக்கமோ நீடிய சாந்தமோ மிகுந்த கிருபையோ, அவர் நீடிய தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தருமாயிருக்கிறார். இப்படி வந்துச்சுல்ல, மனஸ்தாபப்படுறார். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். உடனே என்ன பண்ணுறார்? உபவாச நாளை நேமிங்கள்ங்கிறார். உபவாசம் இருக்க சொல்றார். உபவாச ஜபத்துக்கு யார் யார் வரலாம்? உபவாச ஜபத்துக்கு யார் யார் வரலாம்? யார் யார் வரலாம்? வாலிப பிள்ளைகளும் பெரியவர்களும், வீட்டு சபையிலேயே இந்த வேலை வெட்டி இல்லாமல் வயசானவங்களா இருக்கிறாங்களா, அவங்க வரணுமா? யார் யார் வரணும்னு லிஸ்ட் இருக்கு பாருங்க, படிங்க அதை. ஆண்டவர் சபையை கூட்டுங்கள், 16வது வசனம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். யார் யார் வரணும்? நம்பர் 1 யார் யார் சொல்லுங்க தம்பிங்களா? யார் வரணும்? இந்த அக்கா படிக்கிறாங்க பாருங்க, இந்த ஆண்டியா அக்காவா, அவங்க சொல்ல நீ தான் திரும்பி சொல்லணும். யாரு? சத்தமா சொல்லுங்க. முதியோரை கூட்டுங்கள். அடுத்தது யாரு? பிள்ளைகளை கூட்டுங்கள். அடுத்தது யாரு? பால் உண்ணுகிற குழந்தைனா பால் குடிக்கிற குழந்தை. இவன் கிடையாது. இவனா பால் குடிக்கிறானா பிரியாணி சாப்பிடுவான். ஆமா, இன்னைக்கு லெக் பீஸ்க்காக தான் வந்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு நீங்களாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு வெஜிடேரியன். புரியுதுங்களா? பால் உண்ணுகிற குழந்தைங்கன்னா அதுக்கு சாப்பிட தெரியாது, வெறும் தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தை. நான் சொல்றது புரியுதுங்களா? பால் உண்ணுகிற குழந்தைகளையும் படிங்க, கூட்டுங்கள். அடுத்தது யாரு? மணவாளன். மணவாளனா கல்யாணம் ஆனவர், புதுசா கல்யாணம் ஆனவர். மணவாளனை கூட்டுங்க. அறையையும், மணவாட்டினா புதுசா கல்யாணமானவங்க, புதுசா கல்யாணமான பெண்ணையும் கூப்பிடுங்க. புறப்படுவார்களாக. கர்த்தருடைய ஊழியக்காரவங்க வரணும், ஆசாரியர்கள் வரணும். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வந்து கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். யார் யார் வரணும்? இப்போ முதியவங்க, பிள்ளைங்க, பால் குடிக்கிற கை குழந்தை, மணவாளன், மணவாட்டி, ஆசாரியன், பணிவிடைக்காரங்கன்னா ஹெல்ப் பண்ணுறவங்க, சபைக்கு உதவி செய்கிறவங்க, உதவிக்காரவங்க, ஊழியக்காரவங்க எல்லாம் கூட்டணுமா. எல்லாம் வந்திருக்கிறோமா? வந்திருக்கிறோமாங்க? இப்போ எல்லாம் வந்திருக்கிறோமா? பெரியவங்க இருக்கிறாங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? ஆமேன் இருக்கிறாங்க. பெரியவர் ஐயா கையை உயர்த்தி காண்பிக்கிறார். பெரியவங்க இருக்கிறீங்க. பிள்ளைகள் இருக்கிறீங்களா? பிள்ளைங்களாங்க இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா தம்பிங்களா? இருக்கிறீங்க. பால் குடிக்கிற குழந்தை இருக்குதா? தாய்ப்பால் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கிற குழந்தை மாதிரி யாரும் குழந்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? கை குழந்தை இல்லைப்பா, சரி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. ஓகே, அப்போது வந்திருக்காங்க. அடுத்தது மணவாளன். இப்போ சகோதரர்கள்னு எடுத்துக்குவோம். சகோதரர்களாக வந்திருக்கிறீங்களா? மணவாட்டி சகோதரிகளாக வந்திருக்கீங்களா? ஆசாரியன் ஊழியக்காரவங்க இருக்கிறாங்களா? பணிவிடை செய்கிறவர்கள், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், இன்னும் ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் விரும்புறது. நேத்தி எல்லாருமே இருந்தீங்களா? இதுதான் கர்த்தர் வெறுக்கிறது. ஏன் இன்னைக்கு இருந்தீங்க? இன்னைக்கு எல்லாம் வந்தீங்கல்ல, ஏன் நேத்தி வரல? ஏன் முந்தா நேத்து வரல? இந்த மனுஷனை நம்பி எதுவுமே பதில் சொல்ல முடியல. நல்ல மாதிரியே சொல்றான், கடைசியில் கொண்டு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் இருக்கார் பாருங்க, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவார். எங்கள் பாஸ்டர் மாதிரி. நான் சொன்னேன், அது எங்கள் பாஸ்டர் மாதிரி மோசமானவர்னு சொல்லக்கூடாது, எங்கள் பாஸ்டர் மாதிரி நல்லவர் யாரும் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா உனக்கு வலிக்கக்கூடாதுன்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவாக சொல்லித்தரேன்ல. அதையே நீ நெகட்டிவாக பார்க்குற, பாசிட்டிவாக பாரு. கத்தி எடுத்து வெட்டுனா உனக்கு வலிக்கும்,
ஆனால் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவாக சொல்லி கொடுக்குறேன்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து நாம் வருஷத்துக்கு ஒரு முறை தானே, நான் கூட மாதம் மாதம் நினச்சேங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தானே 3 நாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானா உங்கள் பாஸ்டருக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தா அடுத்த முறையெல்லாம் 3 நாள்லாம் இருக்கக்கூடாது, 1 வாரம் இருக்கணும். திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கணும். புரியுதுங்களா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் ஜெபம், சனிக்கிழமை காலையிலையும் சாயங்காலமும் ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை மதிய சாப்பாட்டோட முடிக்கிறது. 8 நாள் சாப்பாட்டு கிடையாது, சோறு கிடையாது, உபவாச ஜெபனும். வந்துட்டு உங்களுக்கு வேற சாம்பார், பாஸ்டர் அதுக்கு வேற பாடுபடணும். நீங்கள் எல்லாம் சரி சேர்ந்து எல்லாம் காசு போட்டு செய்வோமானா அதுக்கும் கை கொடுக்கறது இல்லை. கொடுத்தீங்களான்னு தெரியல. நீங்களாம் கொடுப்பீங்களா? சோத்திரம். அப்புறம் ஏன் பாஸ்டர் ஒவ்வொருத்தரையும் சமைச்சிட்டு வர சொன்னார்? காசு நிறையா இருந்தால் அவர் கடையில் ஆர்டர் பண்ணியிருப்பார். அப்போ 10ல் நிறையா கொடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நோக்கம் இதுதான். தினமும் சாயங்காலம் ப்ரேயர். நான் சொல்கிறது கர்த்தர் அவருக்கு பர்மிஷன் கொடுத்தா தினமும் சாயங்காலம் ஜெபம் 1 வாரம். வெள்ளி சனி ஞாயிறு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம், சனிக்கிழமை காலையிலையும் சாயங்காலமும், ஞாயிற்றுக்கிழமை மதியத்தோட முடியுது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பாடு. வேணும்னா சாட்டர்டே காலைக்கு சாயங்காலம் இருக்கிறதுனால சாட்டர்டே சண்டே மட்டும் சாப்பாடு. சாட்டர்டே தயிர் சாதம், சண்டே குஸ்கா எல்லாம் போட்டாச்சு அடுத்த வருஷத்துக்கு. நான் சொல்கிற நோக்கம் என்னென்னா, நம்ம கர்த்தரை தேடணும். அதுக்கு தான் உபவாச ஜெபம். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, அந்த 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, என்னைக்கு சபை உபவாசம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து கொண்டு கர்த்தர்கிட்ட திரும்புகிறாங்களோ, கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வைராக்கியம் கொள்ளுகிறவர் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நாள் பச்சை கிளி, பச்சை புழு, பச்சை கிளி, வெட்டுக்கிளி, முசுக்கட்டை பூச்சி பட்சித்த வருஷத்தின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் இந்த சபைக்கு வார்த்தையாக தந்து ஆசீர்வதிக்கிறார். புரிந்தவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பச்சித்துச்சுன்னு எத்தனை வருஷம் உட்கார்ந்து இருப்பீங்க? பச்சை புழு பச்சிச்சு தான். ஆனா கர்த்தர் இன்னும் வேதனையோடு இருக்கிறார். என் மகளே, உன்னைய பச்சித்து இல்ல, அந்த பலனை கொடுக்க நான் இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. பாருங்களேன், ஆமேனே சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எத்தனை பேர் பச்சை புழு பட்சித்ததுனால வேதனையோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் பச்சை கிளிவை பட்சித்ததுனால வேதனையோடு இருக்கிறீங்க? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தை குறிக்கிறது, ஒவ்வொரு சூழ்நிலை குறிக்கிறது. நீங்கள் ஒரு சும்மா எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை, சும்மா சொல்கிறேன். பச்சை புழுனா ஊர்ந்து எல்லாத்தையும் காலி பண்ணும். பச்சை கிளினா படபடன்னு பறந்து வந்து காலி பண்ணும். புரியுதா? அடுத்தது வெட்டுக்கிளினா ஒரு இடத்துல இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் தப்பி காலி பண்ணும். முசுக்கட்டை பூச்சின்னா சொல்லவே சொல்ல முடியாது. ஏன்டா முசுக்கட்டை பூச்ச மாதிரி டார்ச்சராக இருக்கும். இது எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் ஏன் அப்படின்னா, போஜன பலி பான பலியை நிறுத்திட்டீங்க. உங்களுக்குள்ள கர்த்தரை துதிக்கிற துதி பலி வரல. ஸ்தோத்திரிக்கிற அந்த ஸ்தோத்திரம் குறைஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் துதிச்சிங்களா? இப்ப துதிச்சிங்களா? ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணீங்களா? அதே மாதிரி இப்ப ஜெபம் பண்றீங்களா? அதுதான் பிரச்சனை. நம்மளாம் யாரும் தெரியுங்களா? யோனா மாதிரி யோனா சிக்கல்ல சிக்கிக்கிட்டோன்னா அவன் சொல்றான் 2ஆம் அதிகாரத்தில், நான் கடலின் ஆழத்தில் இருக்கிறேன், என் மேலெல்லாம் என்ன இருக்குதான்? கடல் பாசி இருக்குது, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் மேலே என்ன இருக்குது? கடல் பாசியாக இருக்குது. மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மீன் குடலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு, இவன் கடல் பாசியின் தலையை சுற்றி கொண்டிருக்குது, பாதாளத்தின் அடியில் இருக்கிறான். டே, மீனுக்குள்ளே இருக்கடா. அவனுக்கு தெரியல மீனுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் ஒன்று தெரியுங்களா? அந்த போராட்டம், அந்த நெருக்கத்துக்கு காரணம் தேவ சமூகத்தை விட்டு தைரியமாக விலகி போனான். தேவ சமூகத்தில் பலி செலுத்த மாட்டீங்க. அதிகாலையிலேயே எந்த ஸ்தோத்திர பலி சொல்ல மாட்டீங்க.
ஸ்தோத்திர பலினா புக் எடுத்து இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல புக்கில் இருந்தால் கூட பரவாயில்ல. எத்தனை பேர் ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஸ்தோத்திர பலியை நிறுத்திட்டீங்க? எத்தனை பேர் காலையில் எழுந்து கர்த்தரை துதிச்சவங்க நிறுத்திட்டீங்க? எத்தனை பேர் முழங்கால நின்று பைபிள் படித்தவங்க நிறுத்திட்டீங்க? எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு முழங்கால நின்று பைபிள் படுறான்னு. எனக்கு அப்போ அதை இன்னொரு பாஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணார். இன்ன வரைக்கும் முழங்கால நின்று பைபிள் படிக்கிறேன். என்னை உருவாக்குன அந்த பைபிள் காலேஜே முழங்கால நின்று பைபிள் படிக்கிறது தான். கர்த்தர் உயர்த்துறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, வெளிப்படுத்துறாரு, வெளிப்பாடு தராரு, கிருபையை தராரு. முழங்கால நின்று பைபிள் படித்தது இப்போ படிக்கிறீங்களா? பைபிள் படிமா, நம்ம போமா, நான் அப்புறம் படிக்கிறேம்மா. பலி நின்று போச்சுன்னா எப்படிப்பா ஆசீர்வாதம் வரும்? படபடன்னு பச்சைக்கிளி வந்து உட்காரும். அது என்ன, ஒரு பச்சைக்கிளி வந்து ஒரு கார்ட்டூனில் வந்து உட்காந்துட்டு என்னமோ டிங்டாங் பெல்லா என்னமோ ஒன்று வரும். அதுக்கப்புறம் அந்த கார்ட்டூன் வரும், பிக் பபிள் அப்படின்னு. பச்சைக்கிளி பறந்து வருது. பிள்ளைங்க நல்லா சாப்பிட்ணும்னா மொபைல் ஆன் பண்ணி வைக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னா மொபைல் எடுக்கிறோம். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டிலலாம் கேட்டால் பாஸ்டர் நாங்கள் அலாரம் வச்சு எந்திரிக்கிறோங்கிறோம். ஒரு அலாரம் வாங்குங்க. இந்த மொபைல் நைட்டு படுக்கும்போது தூக்கி எங்கேயாவது போட்டுருங்க. பைபிளை எடுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே மொபைலு, நைட்டு படுக்கும்போது மொபைலு, இரவும் பகலும் அதோட தான். தூக்கி போடுங்க, மாறுங்க. பலி நின்று போயிருச்சு. தேவ சமூகத்தை விட்டு தைரியமாக போகிறான் யோனா. இப்போ உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு முடிவெடுக்கிறான். சிலர் பொய்யான மாயை நம்பி, இந்த வசனம்லாம் உங்களை படிக்க வைக்கணும் டைமில், அதனால நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். சிலர் பொய்யான மாயை நம்பி தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறது போல நான் போக்கடிக்க மாட்டேன். நானோ வென்றால் துதிபலி, துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன், பலியிடுவேன். எங்க படிங்க, யோனா 2பா. எங்க அம்மா படிக்கிறீங்களா? படிங்கம்மா மறுபடியும். பொய்யான மாயையை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிற நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். அல்லேலூயா. பலியிடு, துதி பலியிடு, வழி விலகும், வாழ வழி பிறக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். பலியிடு, துதி பலியிடு, வழி விலகும், வாழ வழி பிறக்கும். துதிபலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் நீ நன்று கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, அன்று யோனாவை விடுவித்தது கரையிலே. துதிபலி செலுத்த பொருத்தனம் பண்ணணும். உடனே நல்லா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறையிலே துதித்ததால் கட்டுகள் கலண்டு போயின. ஜெயில ரட்சிக்கப்பட்டார், அந்த அதிகாரி ரட்சிக்கப்பட்டார். துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோம், துதி பலியிடுவோம், வழி விலகும், வாழ வழி பிறக்கும். அல்லேலூயா. நீங்க துதிக்க ஆரம்பிங்க. தேவனுக்கு உங்களை பலியாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். நல்ல ஒரு ஆமேனு. இந்த 2020-21 இந்த ஆன்லைன் சர்வீஸ் வந்துச்சு பாருங்க. அன்னைக்கு எல்லா வாயும் அடைச்சது தாங்க, இன்னும் திறக்க மாட்டேதுங்க. நானும் போகிற இடத்துலலாம் திறக்க போராடிட்டு இருக்கிறேங்க. 2020க்கு முன்னாடி ஆன்லைனில் பார்த்தோம்ல சர்வீஸ், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லேலூயான்னம்னா எல்லாம் அல்லேலூயாம்பாங்க. இப்போ அல்லேலூயானா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்போ பார்க்குறீங்களா? யார் பார்க்குறா? நான் இப்போ சொல்லிட்டே செய்கிறேன். இப்போ அல்லேலூயான்னா எல்லாரும் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க? இப்போ அல்லேலூயா தலையாட்ட ஆரம்பிச்சிருச்சு. உள்ளுக்குள்ளே நினைக்கிறாங்க அல்லேலூயா ஆமேன். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா கையை மட்டும் தூக்குவாங்க. அல்லேலூயானா வாயில் தானங்க வரணும், ஆமேன்னா வாயில் தானங்க சொல்லணும். இது எங்கே தெரியுங்களா? 2020க்கு அப்புறம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 2020க்கு அப்புறம் வாய் அடைச்சிருச்சு, தலை மட்டும் ஆடுது. அப்புறம் மறுபடியும் வேறு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அப்புறம் தலையும் அடைச்சிரும், அப்போ கண்ணு மட்டும் ஆடும். அப்போ அப்புறம் இது தேவையா? நல்ல கர்த்தரை துதிங்க,
சத்தமிட்டு துதிங்க. ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் நல்லா ஆரவாரம் பண்ணணும். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை எப்படி பாடணும்? சோனி மாதிரி பாடணுமா? கம்பீரமா பாடணும். எப்படி கம்பீரமா பாடுவீங்க? சத்தமா பாடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே இனிமே நான் பாட மாட்டேன். நான் பாட்டு பாடுற நீங்களாம் முழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. நேசரின் ரத்தம் பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை. ஆமே, நல்ல ரிதமா போட்டு பார்க்கலாம். நீங்க நிறுத்துறீங்க. பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை. நல்ல கையை தட்டி ரத்த கோட்டைக்குள்ளே நான் இம்மட்டும் உலகிலே உலகில் இது நீங்க பாடுறது. நான் விரும்புறது என்ன தெரியுங்களா? இது கிடையாது. நான் விரும்புறது எப்படி தெரியுங்களா? இப்ப பாடுவாங்க பாருங்க நல்லா. என்னோட சேர்ந்து சத்தமா பாடணும். சும்மா நம்படி எல்லாம் பாடக்கூடாது. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா? ஆண்டவர் என்னோட இருக்கிறார். நான் ரத்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேல் எனக்கு உதவி செய்வார். ஆகையால் எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. சந்தோஷமா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இன்னும் கொஞ்சம் சத்தமா. உலகிலே உலகிலே இருக்கும் அவனை விட. ஹல்லேலூயா. ஐயா சகோதரர் கொஞ்சம் சத்தமா. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. இன்னும் கொஞ்சம் சத்தமா. இன்னும் கொஞ்சம் மட்டும் சத்தமா. வெரி குட், சூப்பர். இன்னும் கொஞ்சம் சத்தமா மறுபடியும். அல்லேலூயா. ஓ, துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வெரி குட். இப்பதான் ஒரு படி மேலே ஏறி இருக்கீங்க. இன்னொரு படி மேலே ஏறணும் நீங்க. அதாவது துதிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்றேன். அதனாலதான் தெரிஞ்ச வார்த்தையா சொல்றேன். இப்போ நீங்களாம் பாருங்க, இவனுங்க எப்படி துதிப்பானுங்க பாருங்க. நீங்களா யாரும் பாடக்கூடாது. இவனுங்க மட்டும் எப்படி இப்போ இவனுங்க மட்டும்தான் என் கூட கனெக்ட் ஆகிருக்காங்க. சூப்பராக இருக்காங்க அந்த பசங்கள்லாம். எப்படி நல்லா ஆராதிக்கிறாங்க தெரியுங்களா? இப்படி ஒரு தங்கத்தை எவ்வளோ நாள் நீங்கள் புதைச்சி வச்சிருக்கிறீங்க. உங்களை நம்பி நல்லா பாராட்டிட்டேன்டா. காலவாரி விட்டுறாதீங்க சரியா? நல்ல சத்தமா 1 2 3 4 அல்லேலூயா. இன்னும் சத்தமா. பாஸ்ரமா காதல் விழுகுதா? பாஸ்ரமா ரைட்டு. பாடுனது எத்தனை பேர் தெரியுங்களா பாஸ்ரமா? 2 4 6 8 10 12 13 பேர் தான் பாஸ்ரமா. 13 பேர் பாடுறதே இவ்வளோ பவரா இருக்குன்னா, இங்க இருக்கிற நூத்துக்கணக்கான பேர் பாடுனா எப்படி இருக்கும்? பாடலாமா? 1 2 3 4 அல்லேலூயா. ஓ ஆமென். பிரைஸ் காட். ஓ அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன்
ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம், ஆனந்தம் என் இயேசு. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தமே. சத்தமா ஒரு விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால. ஒரு விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது தாங்க ஆண்டவர் விரும்புறது. உங்களை மறந்து ஆராதிக்கணுங்க. அப்படி பலி செலுத்தி பாருங்க, பச்சை புழு உங்க பக்கத்திலேயே வராது. வெட்டுக்கிளி படபட படபட படபடன்னு பறந்து வந்து கொத்தி 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 சாப்பிடுது. நான் சொல்றது புரியுதுங்களா? வெட்டுக்கிளி பறந்து வந்து பயங்கரமா உட்காந்து சாப்பிடுது. வெட்டுக்கிளி வந்து பச்சைக்கிளி இப்படி கூட்டமா வந்து உங்க மேல உட்காரும் போது, இப்பதானே சொன்னேன், உங்க பாஸ்டர் தான் மறுபடியும் ஒயர் எடுத்து விடுறாரு. தலைவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பாஸ்டர்கள் எடுத்து விடுறாருல்ல, ஹெல்ப் பண்ணணும் தானே. சரி, பச்சைக்கிளி அப்படியே பறந்து வந்து உட்காருது. நீங்க வீட்டு மாடியில காய வச்சிருக்கிறீங்க. இப்படியே பச்சைக்கிளி எல்லாம் பறந்து வந்து உட்கார்ந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படி சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு பிராக்டிக்கலா உண்மையா சொல்லுங்க. அடிப்பீங்களா? இவனுங்க சொல்றானுங்க பாருங்க. இப்ப பச்சை கிளி வந்து படபடன்னு வந்து உட்காருது, என்ன பண்ணுவீங்க? எப்படி விரட்டுவீங்க சொல்லு? அப்படி சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? ஏ சூ சூ கத்துவீங்களா? அப்ப மட்டும் ஏங்க தொண்டை பெருசா வருது? கர்த்தரை பாட வந்தா அவங்க பாடுற பார்க்கும்போது நான் பாடுறது தெரியுதானே? சத்தமே இல்லை. சத்தம் இல்லாதனாலதான் பச்சை கிளியா வந்து உட்காந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, பச்சித்துக்கிட்டு இருக்கு. நீங்க சத்தம் போட்டு பாருங்களேன், பச்சை கிளி ஓடி போயிடும். அதனால வீட்டுக்கார்ட்ட சத்தம் போடாதீங்க, வீட்டுக்கார அம்மாட்ட சத்தம் போடாதீங்க, அம்மா அப்பாட்ட சத்தம் போடாதீங்க. கர்த்தரை நோக்கி சத்தமிடுங்க. நல்ல அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே. இன்னைக்கு நீங்க ட்ரையல் பாக்குறீங்க, சரியா? எங்கேயாவது புறா இல்ல காக்கா இல்ல கிளி இப்படி கூட்டமா நின்று இருக்குன்னா அங்க போய் நின்றுக்கிட்டு அல்லேலூயா அப்படின்னு சொல்லுங்க. அது பறக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பறக்குமா பறக்காதா? இந்த பச்சை கிளி பறக்கும் பொழுது உங்களை பச்சிக்க வந்த எல்லா சத்துருவின் கிரியைகளும் நீங்க கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்க எல்லைக்குள்ள இராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் ஓடி போக பண்ணுவார். 2020 ஆமேன் வேண்டாம், 2025 ஆமேன் வேணும். அல்லேலூயா. இனிமேலாம் மௌனமாலாம் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம சத்தமிடுற நேரம். இயேசு கல்லறைக்கிட்ட முன்னாடி வந்து நின்று லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி நின்று லாசருவே வெளியே வா அப்படின்னா வருமானா? இல்ல. லாசருவே வெளியே வான்னு பைபிளை சொல்லுங்க. எப்படி கூப்பிட்டாரு படிங்க. யோவான் 11. சீக்கிரம், நீங்களாம் பயங்கரமா வசனத்துல தேர்னவங்கன்னு நான் பாட்டு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறேன். 11, 41, 42. இயேசு எப்படி கூப்பிட்டாருமா? அதுல படிங்கம்மா. இயேசு கூப்பிட்டதுக்கு வந்துருங்கம்மா. லாசருவே வெளியே வா என்று அதை விட்டுட்டீங்க. என்ன சத்தமா கூப்பிட்டார்? சத்தமா கூப்பிட்டார்ல, உரத்த சத்தமா கூப்பிட்டார்.
இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க உரத்த சத்தமா கர்த்தர் நோக்கி கூப்பிட்டால் உங்க எல்லையில மரித்து போன காரியங்கள் எல்லாம் மறுபடியும் உயிரடையும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறபடியினால் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்பதான்ப்பா அங்க சபை இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. உங்க சபைக்குள்ள இன்னைக்கு ஜீவன் வந்திருக்கு. இன்ன வரைக்கும் பாஸ்டரமா போராடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ள மட்டும் இல்ல, சபை முழுவதும் கர்த்தர் ஜீவனின் வல்லமையினால நிரப்பி கொண்டிருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இதுவரைக்கும் உங்களை பட்சித்த எல்லா பச்சை புழுக்களும் உங்களுடைய துதி பலியை சத்தத்தை கேட்டு உங்க எல்லையில இராதபடிக்கு ஓடுகிறது இயேசுவின் நாமத்தினால. உங்களை பட்சித்த எல்லா பச்சை கிளிகளின் சேனைகள் உங்களுடைய ஆரவார சத்தத்தை கேட்டு உங்க எல்லையை விட்டு ஓடுகிறது இயேசுவின் நாமத்தினால. இதுவரைக்கும் உங்களை பட்சித்த எல்லா விதமான வெட்டுக்கிளிகளின் சேனை உங்க ஆரவார சத்தத்தை கேட்டு ஓடுகிறது இயேசுவின் நாமத்தில். இதுவரைக்கும் உங்களுக்கு வேதனையை உண்டாக்குன முசுக்கட்ட பூச்சி எல்லாம் உங்க ஆரவார ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டு எல்லா இயேசுவின் நாமத்தில் ஓடுகிறது. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஓ ஓ அல்லேலூயா, ஆமென். ஆனந்தமே துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். ஓ துதிப்பேன் துதிப்பேன், ஒன் மோர் டைம் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். நீங்க சொல்லுங்க, happiness forever my Jesus gave to me. I am praising 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 forever. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. என்னப்பா மறுபடியும் அமைதி ஆயிட்டீங்க? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சு ஜப சத்தம் கேட்கட்டும், துதியின் சத்தம் கேட்கட்டும். உங்களுக்கு தெரியாமல் நான் சொல்கிறது இது நேரடியாக பச்சைக்கிளி இல்லை, நேரடியாக முசுக்கட்டை பூச்சி இல்லை. ஆவிக்குரியதில் நமக்கு தெரியாமல் உங்கள் ஆசீர்வாதத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கிற எல்லா பச்சை கிளிகளும், எல்லா பச்சை புழுக்களும், எல்லா வெட்டுக்கிளிகளும், எல்லா முசுக்கட்டை பூச்சிகளும் உங்கள் எல்லையில் இராதபடி கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். ஆமே. நம்ம தான் செய்ய மாட்டோம். அவங்க என்ன சொல்றாங்களா, ஆசாரியர்கள் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே வந்து என்ன பண்ணணுமா, அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், கதறணும், பலியிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்களுக்கு வேற பாஸ்டர் இன்னைக்கு சீக்கிரம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், ஆமென். 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நமக்கு இதுதான் வரமாட்டேங்குது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க மாட்டோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட மாட்டோம். ஆனால் நம்ம வெளிப்பிரகாரமாக என்னென்னமோ செய்கிறோம். சும்மா இங்கே பார்த்தா உடனே சொல்கிறாங்க எப்போ வரும். அறிவு நிறையா இருக்குது. 6வது வசனத்தில் பாருங்கள், அந்த அறிவு தெரியும். அப்பொழுது அவரை நோக்கி, ஆண்டவரே, ஒரு ராஜ்யம் பிரச்சனையே பெருசாக இருக்குது. நாம் இப்போ வந்துட்டு இஸ்ரவேலையும் மற்றதையும், நான் சொல்கிறது புரியுதுங்களா? அறிவு நிறையா இருக்குது, நாலேஜ் நிறையா இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேத அறிவு பெருசு இல்லை, வேதத்தோட வெளிச்சம் ரொம்ப முக்கியம். வேத அறிவு முக்கியம்தான், ஆனால் வேதத்தோட வெளிச்சம் ரொம்ப முக்கியம். வெறும் வார்த்தையை அறிஞ்சிருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு திருக்குறள் தெரியுது இல்லை, அது மாதிரி நிறைய பேருக்கு வசனம் தெரியுது, அதில் பிரயோஜனமே இல்லை. வசனத்துக்குள்ளே என்ன இருக்குது தெரியுங்களா? வசனத்துக்குள்ளே வெளிச்சம் இருக்குது. நான் சொன்ன வார்த்தை ஆவியாக இருக்குது, ஜீவனாக இருக்குங்கிறார். வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. அந்த வார்த்தையோட வெளிச்சம் உங்கள் மேலே பட்டுட்டா உங்கள் முகம் பிரகாசமாக மாறிடும். பியூட்டி பார்லர் போக தேவையில்லை.
அந்த வார்த்தையோட ஜீவன் உங்களுக்குள்ள வந்துட்டா செழிப்பா இருப்பீங்க. நல்லா புரியுதுங்களா? ஆமே. அந்த வார்த்தையோட அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க அனலா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட போராடி கேட்கணும். ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்குள்ள வார்த்தையோட வெளிச்சத்தை அனுப்புறாரு, உங்களுக்குள்ள வார்த்தையோட ஜீவன் அனுப்புறார், உங்களுக்குள்ள வார்த்தையோட அந்த ஆவி அனுப்புகிறார். அந்த வார்த்தையை அனுப்பி கர்த்தர் சுகமாக்குவேன்னு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல 3 நாளா உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, துதி பலி செலுத்துங்க, ஜெப வேலையை ஆரம்பிங்க. தினமும் காலையில எல்லாரும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எழுந்து முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்க. ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரமும். புரியுதுங்களா? ஜொகனாவா ஜொகனாவா ஜொகனா, இங்க உட்காரேன், நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன், உட்கார். ஜொகனா நல்லா பாடணும், சரியா? அடுத்த முறை வரும்போது நான் உன்கிட்ட கேட்பேன். அப்போ காலையில் எந்திரிச்சோன்னா துதிங்க, மாலையில் அழுகன்னா காலையில் எப்போ அவர் சமூகத்துக்கு வந்தா தானே. இரவுல கர்த்தரை தேடுங்க, காலையில் கர்த்தரை தேடுங்க. நான் உண்மையிலே வேற ஒரு காரியத்தை சொல்றதுக்கு அந்த ஆவியானவர் பாரப்படுத்துறாரு, ஆவியானவர் பாரப்படுத்துறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எருசலேமை விட்டு பிரியாதீங்க, எருசலேமை விட்டு பிரியாதீங்க, வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும். நேத்து விசுவாசத்தை சொன்னார், இன்னைக்கு எருசலேமை விட்டு பிரியாதீங்க, பிரிஞ்சு போயிடாதீங்க, நிறைவேற வரைக்கும் விடக்கூடாது, பிடிச்சிடணும், விடவே கூடாது. எப்படி? ஜொகனா அவங்க அம்மாட்ட ஏதாவது ஒன்று வாங்கணும்னு வச்சுங்க, முந்தானையை விடவே கூடாது. அவங்க அம்மா சோறு போட்டான்னு, என்ன குழம்பு ஊற்றுனான்னு, தண்ணி ஊற்றுனான்னு, பாஸ்டரை கவனிச்சான்னு, வந்திருக்கிற அங்கிளை கவனிச்சான்னு, ஆன்ட்டியை கவனிச்சான்னு, யாரை கவனிச்சான்னு, அதுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. எனக்கு வேண்டும், எனக்கு முட்டை வேணும், முட்டை வர வரைக்கும் நான் விட மாட்டேன். புரியுதுங்களா? அவங்க தண்ணியை வச்சு பார்க்குறாங்க, ஊறுகாய் வச்சு பார்க்குறாங்க, உருளைக்கிழங்க வச்சு பார்க்க, முட்டை வேணும். பிடிச்சிட்டு இருக்கிறோம்ல, கர்த்தர் சொல்றாரு உங்களை அது போல கர்த்தரை பிடிச்சிக்கங்கிறாரு. நம்ம விட்டுறோம் நிறைய நேரத்தில். அதனாலதான் வேதனை, அழுக, போராட்டம், உபத்திரவம், நெருக்கம். விடாதீங்க, கர்த்தரை பிடிச்சிக்கங்க. எங்க சர்ச்சில் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்க சொன்னார். மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல இருந்து வார்த்தையை கொடுத்துட்டு வந்தேன். அங்க பார்த்தா ராமாவில் அழுகை, கூக்குரல், புலம்பல் உண்டானுச்சுன்னு இருக்கு. ஏன் இந்த அழுக, ஏன் இந்த கூக்குரல், ஏன் இந்த வேதனை? பார்த்தா 2 வயசுக்குள்ள பிள்ளைங்களாம் கொண்டுட்டாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? ஒன்னே ஒண்ணுதான். என்ன காரணம்? அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அதனாலதான் இங்க கொல்ற நிலைமையே வந்துச்சு. ஏன்? என்ன காரணம் தெரியுங்களா? இந்த 4 சாஸ்திரி இருக்கு பாருங்க, ஓவர் அறிவு. நட்சத்திரம் வந்துருச்சு, நட்சத்திரத்தை பார்த்துட்டாங்களே, நட்சத்திரத்தை பார்த்து நடந்து வராங்களே, அப்ப என்ன பண்ணணும்? நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே நட்சத்திரம் காட்டுற இடம் வரைக்கும் போகணும்ல. பாதி தூரம் நடந்து வந்தோம். ஓவர் அறிவு. ராஜாவோட பிள்ளைங்க ஏரோதா அரண்மனையில் தானே இருப்பாங்க, நட்சத்திரத்தை மறந்தாச்சு, நேரா அரண்மனைக்குள்ள போயாச்சு. புரியுதுங்களா? நம்ம நிறைய நேரத்தில் இப்படிதான் அறிவுனால மாட்டிக்கிறோம். உங்க அறிவை பயன்படுத்தாதீங்க. அப்பா சமூகத்தில் குழந்தைய போல விழுந்துருங்க. ஆண்டவர் நடத்தணும், வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆரா ஒளி வீசும் வீடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. இந்த பாட்டெல்லாம் பாடணும்னு நான் நினச்சிக்கிட்டே வரல.
இப்போ பாடும்போதே ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் இந்த பாட்டெல்லாம் பாடி கர்த்தரை ரொம்ப அதிகமாக அழுது ஆராதிச்சவங்களாம் இப்போலாம் இந்த பாட்டெல்லாம் பாடுறதே இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. அது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே இருக்கிறீங்க. நான் பிரசங்கம் பண்ண வந்தேன்னா பாட்டு பாட வந்தேனா? நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஆண்டவர் பாட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதுவும் இந்த பாட்டெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு. கர்த்தர் சொல்றாரு, என் மகன் இந்த பாட்டெல்லாம் பாடி அழுது என் மேலே அன்பா நேசமாக இருப்பார், ஆனால் இப்போல்லாம் பாடுறதே இல்லைன்னு ஏசப்பா வேதனையாக சொல்கிறார். ஆண்டவர் நடத்துகிற வழிகாட்டுக்காக காத்திருப்பீங்க. என்ன வந்தாலும் சரிங்கப்பா, நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொன்னாதான்ப்பா நான் போவேன்னு அடம்பிடிச்சி ஜபம் பண்ணின என் மகள்லாம் இப்போ என்னை கேட்கறதே இல்லை. அவ பாட்டுக்கு போய் நெடுக்க போய் தண்டிக்கப்படுற மாதிரி மாட்டிக்கிறாங்க. வேதனையோடு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் பட்சிக்கப்பட்டு இழந்து போய் நீங்கள் நிற்கலாம். இந்த உபவாச ஜபத்தில் கர்த்தர் சொல்கிறார், பட்சித்த பலனை நான் தரப்போகிறேன். என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏன்னா அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். என் பிள்ளைங்க என்னைய மறந்தாலும் நான் அவங்கள மறக்கல, அவங்களோட நான் இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் சொல்றார், அவர் உங்க நடுவில் இருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா கர்த்தரை துதிங்க. எங்க கர்த்தர் எங்க நடுவில் இருந்தா எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும்? எங்களுக்கு ஏன் இப்படி அற்புதம் எங்க அப்படின்னு கேட்டீங்களே, அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, ஆக்சுவலா நேத்து நான் அந்த வார்த்தையை தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆண்டவர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, உன் தகப்பனுடைய பலிபீடம் ஒன்று இருக்கு, அதை இடிங்கிறாரு. நீங்க இடிக்க வேண்டிய பலிபீடத்தை இன்னும் இடிக்கல, அதுதான் உங்களை வேறு விதமா கொண்டு போயிட்டே இருக்கு. அதை இடிச்சிட்டு மலை உச்சியில பாங்கான இடத்துல எனக்கு பலிபீடத்தை கட்டு, எனக்கு பலிபீடத்தை கட்டு. தினமும் கர்த்தருக்கு பலிபீடம். உங்க வீட்டில் பலிபீடம் இல்லைங்க, அப்புறம் பச்சை கிளி வராம என்னங்க பண்ணும்? உங்க வீட்டில் பலிபீடம் இல்லைங்க, பச்சை புழு வராம முசுக்கட்டை பூச்சி வராம என்ன பண்ணும்? பலிபீடம் கட்டுங்க. பலிபீடம் கட்டினாங்க சத்தம் கேட்கும், அங்க நெருப்பு எரியும். நீங்க கவனிச்சு பாருங்க, இங்க சொன்ன அத்தனையும், அது பச்சை புழுவா இருக்கட்டும், பச்சை கிளியா இருக்கட்டும், வெட்டுக்கிளியா இருக்கட்டும், முசுக்கட்டை பூச்சா இருக்கட்டும், சத்தமும் அக்கினியும் வந்தா ஓடி போயிடும். அப்போ உங்க வீட்டில் பலிபீடத்தை கட்டுங்க, பலி செலுத்துங்க. அந்த பலிபீடத்தோட பிரமாணமே என்ன தெரியுங்களா? அக்கினி குறையாம இருந்துகிட்டே இருக்கணும், இரவும் பகலும் எப்பொழுதுமே எல்லா நேரத்திலுமே கர்த்தரை துதித்து ஆராதிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரமும் மறந்திருப்பே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எருசலேம்ல காத்திருங்கன்னு சொன்னாரா? எருசலேம்ல காத்திருந்தாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு மேல மாறிட்டாங்க. நம்மளும் சபைக்கு வரமா, வந்து காத்திருக்கிறோமா? நம்ம பண்ற மிஸ்டேக், நேத்து சொன்னார் விசுவாசிக்கலன்னு, இன்னைக்கு ஒரு 2 மிஸ்டேக்கை மட்டும் மாற்ற சொல்றார். அந்த 2 மிஸ்டேக்கை மாத்திருங்க, 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 2 மிஸ்டேக். அதுல ஒன்று என்ன தெரியுங்களா? இவங்களை எருசலேம்ல காத்திருக்க சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கன்னு. நிறைவேற காத்திருக்கிறவங்க காத்திருக்கும் பொழுது என்ன நடக்குது? 15வது வசனத்தை வாசிங்க. 15 அந்நாட்களில் 15 கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று, சகோதர சகோதரிகளே, இயேசுவை பிடிக்க வழிகாட்டின யூதாஸ் காரியத்தை குறித்து நான் கேட்கிறேன், உனக்கு இது தேவையா? எருசலேமில் கர்த்தர் கூட சொன்னார். என்னத்துக்காக கூட சொன்னாரு? எதுக்காக இருக்கணும்? நான் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் எருசலேமில் காத்திருங்க.
என் மூலமா கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற எருசலேமில் காத்திருக்க சொன்னார்ல. வந்து கொஞ்ச நேரம் தான் உட்கார முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனை என்ன பண்றோம்? காட்டி கொடுத்த யூதாசை பத்தி பேசுறோம். அவன் எப்படி போனா நமக்கு என்ன? அவன் எவ்வளவு டீட்டெயிலா சொல்றாங்க பாருங்க. தாவீது அவனை குறித்து சொல்லி இருக்கிறான். அவன் அதே போல காட்டி கொடுத்தான், காசை வாங்கினான், ரத்தத்தின் நிலமா இருந்துச்சு, நாண்டு கொண்டு செத்தான், குடலெல்லாம் சரிஞ்சிச்சு. இன்னொருத்தனை பத்தி எவ்வளவு டீட்டெயிலா பேசுறோம். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நீங்க ஏன் இன்னொருத்தவங்களை பத்தி குறை பேசுறீங்க? அவன் குறை பாருங்க தான். ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பாப்பா தேவ சமூகத்தில் வந்து உட்காந்துடுறீங்க. ஏமா உங்க அம்மாவோட மூத்தவங்கள பாப்பாங்கிறீங்க நீங்க, பரவாயில்ல சொல்லுங்க பாப்பா. நான் ஒரு பாப்பாவுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். அந்த ஒரு பாப்பாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அதனால பக்கத்தில் பாப்பாவாக இருந்தால் சொல்லிடுங்க, பாப்பா தேவ சமூகத்தில் வாக்குத்தத்தை நிறைவேற வந்து உட்கார்றது தான். ஆனால் உட்கார்ந்த 2 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்காரையும் மாமியாரை பற்றி குறை பேசுகிற தேவ சமூகத்தில் சொல்லுங்க, பாப்பா மற்றவங்களை பற்றி தேவ சமூகத்தில் பேசாத. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தான் உட்காடுறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க? வந்து ஆண்டவர் என் மாமியார் கையை உடைச்சு விடுங்க ஆண்டவர், அது பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியல ஆண்டவர், என் கொழுந்தனார் இருக்கான் பாருங்க அவெல்லாம் உருப்பிடுவானா ஆண்டவர். தேவ சமூகத்தில் உட்காந்து பிதா சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற தானே காத்திருக்கணும். அங்கே உட்காந்துக்கிட்டு எதுக்கு யூதாஸ் காரியத்தை பற்றி பேசணும்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? டேஞ்சரான விஷயம். ஏன் வாக்குத்தத்தை நிறைவேறலைன்னா பலிபீடம் கட்டல, பலிபீடமே இல்லை, இப்போ பலிபீடம் கட்டியாச்சு, சமூகத்துக்கு வந்தாச்சு, இன்னும் நடக்கலை. ஏன்னா இன்னும் வந்து உட்காந்து காத்திருங்கன்னு சொன்னால் காத்திருக்கிற 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு நமக்கு அதுக்கு மேலே டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவரே நாங்கள் வேலை செய்யும் பொழுது என் பக்கத்து டேபிளில் உட்காந்துருக்கிறேன், அவனால் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கு ஆண்டவரே, அவனை மாற்றுங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் வந்து மாற்றணும், எடுக்கணும், உடைக்கணும். இதுயா தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணணும்? எனக்கு வாக்கு கொடுத்தீங்களப்பா, எப்பப்பா நிறைவேற்றுவீங்க? எனக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. நீங்கள் என்னோடு இருக்கிறீங்கிறத எல்லாரும் பார்க்கும்படி செய்யுங்கப்பா. நீங்கள் என் கூட இருங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. இதுதானே. அப்போ மொத மாற்ற வேண்டியது பலிபீடம் இல்லாதவங்க பலிபீடம் கட்டுங்க, நல்லா பலி செலுத்துங்க. 2வது தேவ சமூகத்தில் வந்து யாரை பற்றியும் குறை பேசாதீங்க, யாரை பற்றியும் பேசாதீங்க. அவன் போனால் அவன் பாடு. எவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாங்க பாருங்க உட்காந்து. என்ன டைம் நிறையா இருக்குது. ஜபத்தில் உட்காந்து நிறைய பேர், சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, டீட்டெயிலாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நான் வந்தேனா, ஆண்டவரே நான் போனேனா, இதெல்லாம் இல்லை. தேவ சமூகத்தில் வந்தால் எனக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேறதுக்கு எதுப்பா என்கிட்ட தடையாக இருக்குது, மாற்றுங்கப்பா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்பர் 1. 2வது மாற்ற வேண்டிய விஷயம், யோவான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 24, 25, 26 அதில் பாருங்க, அப்படியே ஸ்பிரிச்சுவலாகவே இருக்கும் பாருங்க. எல்லாருடைய இருதயத்திலும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, என்னதுங்க? பிரேயர், ஜபம். புரியுதுங்களா? என்ன ஜபம்? எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. பிரேயர் ஆரம்பிக்கும் போதே பவர்ஃபுல்லாக இருக்கு. அடுத்தது எங்கே வருது? யூதாஸ் காரியத்தை என்பவன் தனக்குரிய இடத்தில் போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்தில், இந்த அப்போஸ்தலர் பட்டத்தில் பங்கு பெறுவதற்கு இவர் 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொள்கிறவரை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜபம் பண்ணினார்கள். நல்ல ஜபமாக தானே இருக்கு, நல்ல ஜபம் தானே. என்ன ஜபம்? இந்த 12 பேரை சேர்த்தது யாரு? கர்த்தர். அதில் ஒருத்தன் போயிட்டானா இன்னொருத்தனை சேர்க்க போகிறது யாரு? உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு என்ன தேவை? வாக்கு தத்தம் பிதாவினிடத்திலிருந்து நாங்கள் உங்கள் மூலமாக கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்துருங்க. இதுதானே வேலை. இப்போ ஆண்டவருக்கே உதவி செய்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு 12 பேர் இருந்தாங்க, ஆண்டவரே ஒருத்தன் போயிட்டான், ஆண்டவரே அந்த ஒருத்தனை கர்த்தர் தாமே. இந்த 2 பேரில் 2 பேருமே கிடையாது தெரியுமா? தேவன் தெரிந்து கொண்டது அந்த 2 பேருமே கிடையாது. அந்த 11வது ஒரு ஆள் 12வது போயிட்டான்ல, அவனுக்கு பதிலாக தெரிந்து கொண்டது யார? பவுல. 9ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரங்கிறார். அவசரம். நம்ம ஆண்டவருக்கு ரூட்டு போட்டு காமிக்கிறது. ஜபத்தில் உட்காந்து ஜபம் பண்ணும்போது நம்ம ரூட்டு, ஆண்டவரே நான் போவேனா, நான் போகும்பொழுது கரெக்டாக
கரெக்டாக அந்த நம்பர் 1 டோல்கேட் சிக்னலில் க்ரீன் சிக்னல் விழுகணும் ஆண்டவரே. நான் க்ரீன் சிக்னல் விழுந்தோன்னே நேராக போகணும் ஆண்டவரே. அங்கே போகும்பொழுது நான் இடது பக்கம் திரும்பும்போது யாரும் வலது பக்கத்துலேருந்து வந்து எதிர்த்து நிற்க நம்ம ஆண்டவருக்கு ரூட்டு போட்டு காமிக்கிறோம். இந்த கர்த்தருக்கு ஜபத்தில் உட்காந்து ரூட்டு போட்டு காமிக்கிறதெல்லாம் நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அங்க ஜபம் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்றாங்க? நேத்து பார்த்தோமா, மறுபடியும் சீட்டு குலுக்கி போடுறாங்க. அதுல வேற சொல்லிக்கிறது, சீட்டு மடியிலே போடப்படும். அப்பவும் காரிய சித்தி கர்த்தரால தான் வரும். காரிய சித்தி கர்த்தரால வரும்போது உங்களுக்கு எதுக்கு சீட்டு? அல்லேலூயா. சீட்டுக்கு இன்னைக்கு ஒரு வேட்டு வைப்போம். இனிமே இந்த சீட்டே வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம சீட்டு குலுக்கி போட்டு, ஆண்டவரே நான் போகட்டுமா வேண்டாமா சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு யோசித்து பாருங்க. சொல்லுங்க ஆண்டவரே, போகட்டுமா வேண்டாமா. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார். அந்த ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட பேசும்பொழுது, நீங்க தான் இன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு அவரு இல்லை ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும்னு உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், சரி சீட்டு குலுக்கி போடுவோம், நீங்கள் தான் போகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே 3 பேர் இருந்தாங்களாம். 3 பேர் சீட்டு குலுக்கி போட்டாங்களாம். ஒன்று எடுத்தா யார் போகணுமோ அவர் பேர் தான் இருந்துச்சான், போயிருச்சான். சரி ஓகே நான் போகிறேன்ட்டு அவர் போயிட்டாராம். போயிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு சொன்னாராம், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன், 3 சீட்லேயும் உங்கள் பேர் தான் நான் எழுதியிருந்தேன்னாராம். புரியுதுங்களா? அவர் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த சீட்டெல்லாம் நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. அப்போது அவங்க இந்த 2 காரியத்தை ஒழிக்கிறாங்க. யூதாசை பேசுகிறத நிறுத்துறாங்க, தேவனுக்கு உதவி செய்கிற மாதிரி இன்னொருத்தவங்களை தேடுறத நிறுத்துறாங்க. எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூறுறாங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆவியானவர் அவர்கள் மேலே வல்லமையாக இறங்குறார். இறங்கினோன்னு நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று பேசுகிறாரு. 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். 16வது வசனத்தில் எழுந்து நின்று சொல்கிறாரு, யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நடந்தேறும்படி இது நடக்கிறது. ஆமென், அல்லேலூயா. யோவேல் நாள் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நடந்தேறுகிறது. அப்போ ஆண்டவர் அங்கே சொன்ன தீர்க்க தரிசனம், நீங்கள் தேவ சமூகத்தில் மற்றவனை பேசாமல் வேற இல்லாமல் ரூட்டு போட்டு காண்பிக்காம நீங்க தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால், தேவன் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நிறைவேறினா என்ன பண்ணும்? பலிபீடம் கட்டுங்க, பலி செலுத்துங்க. அடுத்தது தேவ சமூகத்துக்கு வந்தா யாரை பத்தியும் குறை பேசாதீங்க. 3வது, தேவ சமூகத்தில் இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் ஆண்டவருக்கு ரூட்டு போட்டு காண்பிக்காம ஆண்டவர் சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரமும் மறந்திருப்பே. ஆண்டவர் உங்க மேல கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நேற்று நாங்கள் அந்த ஊழியக்காரருடைய அந்த மரணத்துக்கு நாங்கள் போயிட்டு அங்கே பார்த்துட்டு அங்கே ஒரு சில காரியம்லாம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு படுக்கைக்கு போகும்போது 1 மணி 1 o'clock காலையில் எழுந்து ஆயத்தப்பட்டு எங்கள் ஆராதனையை முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஓடி இங்கே உங்கள் சமூகத்தில் நிற்கும் பொழுது எனக்குள்ள பெரிய சந்தோஷம். ஏன்னா உங்கள் சபை மேலே கர்த்தர் வச்சிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, நல்ல துதி பலி செலுத்துறவங்களா மாறுங்க. தேவ சமூகத்தில் மற்றவங்களை பற்றி குறை பேசுறதை நிறுத்துங்க. தேவ சமூகத்தில் தேவனுக்கு ரூட்டு காண்பிக்கிறத நிறுத்திட்டு ஆண்டவருக்காய் காத்திருங்க. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும். 2025வது வருஷம் முதல் நாள் உங்கள் கண்கள் அதை காண போகிறது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பலி செலுத்துவேன்னு சொல்றவங்க எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை மறைவிடமே,
ஆண்டவரே. என் உறைவிடமே, ஆராதனையே. எல்லாரும் கரங்களை உயர்த்தே ஆராதனையே. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆராதனையே அப்பா அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு அனுதினமோ. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்றும் நானே அவர்களுடைய தேவன் என்றும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என்னுடைய தீர்க்க தரிசனத்தை, என்னுடைய வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அது நிறைவேறணும்னா என் ஜனங்கள் மறுபடியும் முன்பு போல பலி செலுத்த ஆரம்பிக்கணும். முன்பு போல போஜன பலி, பான பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தணும். என் சமூகத்தில் வந்து மற்றவங்களை பத்தி குறை பேசக்கூடாது. என் சமூகத்தில் வந்து அவங்க வழியை காமிச்சு பேசிட்டு இருக்க கூடாது. எனக்காக காத்திருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். அப்படி தேவ சமூகத்தில் உங்களையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது எப்படி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்தேறியதோ அதே போல வரப்போகிற அந்த புது வருடத்தில், வரப்போகிற நாட்களில், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு பச்சித்த வருஷங்களின் பலனை கர்த்தர் கூட சேர்த்து தந்து உங்கள் குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமோ அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை உயர்த்தி சத்தமா நம்பினோரை நம்பினோ நீர் மாறப்பதில்லை. உம்மை தேடி சொல்லுங்க, நம்பினோரை நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என் வீட்டில் இடிக்கப்பட்ட பலிபீடத்தை நான் மறுபடியும் கட்டி உமக்கு நான் பலி செலுத்துவேன். உம்முடைய பலிபீடம் இராதபடி தேவையில்லாததுக்கு கட்டின பலிபீடங்களை நான் இடித்து உமக்கு பலிபீடத்தை கட்டி இனிமே தினமும் காலை மாலையில் அந்தி சந்தி மத்தியான வேலையில் நான் துதி பலி செலுத்துவேன். மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்தது போல நான் பலி செலுத்துவேன். உங்களுடைய சமூகத்தில் உமக்காய் காத்திருப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல தகப்பனே, யாரெல்லாம் வலது கரத்தை உயர்த்தி நிற்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் பலிபீடம் கட்டுவார்களாக. தேவையில்லாத பலிபீடத்தை தகர்ப்பார்களாக. உம்முடைய பலிபீடத்தை கட்டி உமக்கு எப்பொழுதும் பலி செலுத்துவார்களாக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காய் காத்திருந்து தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையை நீர் மறுபடியும் கட்ட போகிறீர். இவர்களை எல்லாரையும் கூட்டி சேர்க்க போகிறீர். இவர்கள் நடுவே நீர் இருந்து கிரியை செய்ய போகிறீர். எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து உம்முடைய ஜனங்களை விடுவித்து உம்முடைய ஜனங்களை பட்சித்த எல்லா பட்சித்த காரியங்களை விலக்கி பட்சித்த வருஷத்தின் பலனை நீர் இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள திரும்பி தரப்போகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க சத்தமெல்லாம் குறைஞ்சிருச்சு? துதிப்பீங்களா? நல்லா துதிங்க. தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வந்திருக்கிற எல்லாரோடும் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.